மேல கொடுத்திருக்கிற இந்த வீடியோவை கொஞ்சம் பாருங்களேன். ஒரு வயசான கழுதை காலையில இருந்தே வயல்ல வேலை செஞ்சுட்டு திரும்ப வீட்டுக்கு வந்துட்டு இருக்கும்போது கூட வந்த மாடு கிட்ட சொல்லிச்சான், எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு, நாளைக்காச்சும் நான் ஓய்வெடுக்க போறேன் அப்படி. அதுக்கிட்ட மாடு பக்கத்துல இருந்த ஆடு கிட்ட சொல்லிச்சான், அந்த வயசான சோம்பேறி கழுதை நாளைக்கு வேலைக்கு வராம வீட்டுல போய் தூங்க போகுது அப்படின்னு. அதுக்கிட்ட ஆடு நாய்கிட்ட சொல்லிச்சான், இனிமே இந்த வயசான கழுதை வேலை செய்ய மாட்டேன் அப்படின்னு எல்லார்கிட்டையும் சொல்லுது அப்படின்னு சொல்லிச்சான். இதை கேட்ட நாய் ஓனர் கிட்ட போய் சொல்லிச்சான், ஒரு வயசான கழுதை நம்ம வயல்ல இனிமே வேலை செய்யாம போராட்டம் பண்ண போகுது அப்படின்னு. இதை கேட்ட ஓனர் தீட்டி வச்ச வாளை எடுத்துட்டு போய் அந்த கழுதையோட தலைய அறுத்துட்டாராம். இதுக்கு இங்கிலீஷ்ல ஒரு பழமொழி சொல்லுவாங்க, a fish with a closed mouth never get caught by the fisherman's hook. இது மாதிரி தாங்க எதர்ச்சியா நம்ம மனசுல படுற விஷயத்த நம்ம ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ் அப்படின்னு நிறைய பேர்கிட்ட சொல்லியிருப்போம். ஆனா கடைசியில பார்த்தா எல்லாருமே சேர்ந்து நம்மள வில்லனாக்கி நம்ம கேரக்டரையே அழிச்சிடுவாங்க. இத மாதிரி பண்ற உங்க ஃப்ரெண்டு கிட்ட இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கிட்டு போடா பயலுகளா அப்படின்னு சொல்லிட்டு போங்க.